எல்லாம் வீக்கெண்ட் ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக உட்காந்துருப்பீங்க, எல்லாம் வெளியே கிளம்பி இருப்பீங்க. ஸோ சாட்டர்டே நைட் ஒரு பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ ஐம் ஆல்சோ இன் பார்ட்டி மூட். ஸோ காஸ்டியூம் பார்த்தே தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஸோ பார்ட்டி போகிறது தப்பு கிடையாது, அங்கே போய் பூஸ்ட் பண்ணக்கூடாது, அதுதான் பெரிய தப்பு. ஓகே, சரி. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து அதாவது நம்ம ஐடிவி வழங்கும் அந்தரங்கம் நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான டாபிக் எடுக்க போகிறோம் அண்ட் என்ன மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாம் டாக்டர் கொடுக்க போகிறாங்கிறதெல்லாம் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். என்னதான் வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் பார்த்தீங்களா, பாரம்பரியத்தில் மறக்கல. வணக்கம் சொல்கிறேன். சரி, சொல்லுங்க டாக்டர். இன்னைக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான டாபிக் எடுத்து பேச போகிறோம்? இன்னைக்கு நிறைய பேருக்கு குழந்தையின்மை பிரச்சனை நிறையா, ஆண்களுக்கும் குறைபாடு இருக்குது, பெண்களுக்கும் குறைபாடு இருக்குது. இதில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடில் பெரும்பாலும் இந்த நீர் கட்டி சதை கட்டின்ற மாதிரி ஒரு கான்செப்டால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆமாம், அதுக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட்டில் உணவு ரீதியாக லைட்டான பாதிப்பு இருந்தால் உணவு ரீதியாக க்யூர் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டம் மருந்து நோய்க்கு போகணும். ஆமாம், பெரும்பாலும் உணவை தவிர்த்து முடியலைங்கிற பட்சத்தில் மருந்தை கொண்டு குணப்படுத்திக்கணும். ஓகே ஓகே டாக்டர். நீங்கள் சொல்கிற இந்த ப்ராப்ளம், அதாவது பிசிஓடி நீர்க்கட்டிகள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எதனால வருது, முக்கியமான காரணங்கள் என்னன்னு நீங்கள் சொல்வீங்க? சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு இந்த ஒய்டிசிசி கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆமாம், வெள்ளப்படுற கம்ப்ளைண்ட்டை கவனிக்காமல் விட்டுருவாங்க. அது கவனிக்காத இருக்கும்போது அதனுடைய நாளடைவில் அதனுடைய பின்விளைவு போக போக என்ன செய்யணும்னா, மாதாந்திர பீரியடு ஒழுங்காக வராத ட்ரபிள் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ரெண்டு. ஆரோக்கிய குறைபாடு, ஹார்மோன் குறைபாடாலையும் இது வர்றதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஹார்மோன் குறைபாடுகள். அதாவது இப்போல்லாம் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 years ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க இல்லையா? இது வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்குமா இந்த பிசிஓடி? இல்லை, அதுக்கு சம்மந்தம் கிடையாது, சம்மந்தமே கிடையாது. முழுக்க முழுக்க இருக்கிற காரணங்கள்னு பார்த்தா வந்து வெள்ளைப்படுதலும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2-3 கருத்துக்களும் தான் இருக்கு. ஓகே டாக்டர், இதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கையாளணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேயர் யாராக இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹாய். ஹலோ. ஹலோ. அடடா, வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்லணும். சார், என் பேர் ஆனந்த்ராஜ். ஆனந்த்ராஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, ஆனந்த வாழ்க்கை ஆரம்பிச்சாச்சா? ஆனந்த வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கல மேடம். ஆரம்பிக்கலையா? மேரேஜ் ஆகல. ஓ, மேரேஜ் ஆகல. அதுக்கு முன்னாடியே சிலர்லாம் வந்து பல பல விஷயங்கள் அப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்களே, நீங்க எப்படி? நான் அந்த மாதிரி ரேஞ்சுக்குலாம் போகல மேடம். ஓ, நல்ல விஷயங்க, அப்படிதான் இருக்கணும். சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. நைட்டு தூங்கும் போது அப்படியே கை கீழே போயிருக்கு. ஆட்டோமேட்டிக்கா கையை கீழே போகுதுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? கையை மேலே வச்சு கட்டிக்கணும். நான் அப்படித்தான் மேடம் தலைகாணியை கட்டி பிடிச்சி தூங்குவேன். தலைகாணியை யாருன்னு நினைச்சு கட்டி பிடிச்சிக்கிறீங்க? சும்மா நைட் ஆனா ஒரு மாதிரி தூணத்தில் அப்படியே கட்டி பிடிச்சிக்கணும். அதுதான் கேட்குறேன், யாரும் அந்த கனவு கண்ணி? நமிதா. பாவங்க, எத்தனை பேர் தாங்க அவங்களுக்காக லைன்ல கியூல வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சரி, கை அடிக்கடி கீழே போயிடுது, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்களா? நமக்கு உணர்வாய் ஒவ்வொரு கை பழக்கம். ஓகே, இது நைட்ல மட்டும் தானா, பகல்லையும் உண்டா? அது சில டைம் பகல்லையும் ஆயிருது. சரி சரிங்க. அப்ப கைப்பழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்கு? நான் வந்து 10th படிக்கும்போது. 10th படிக்கும்போது பப்ளிக் பாஸ் பண்ணீங்களா இல்லையா? என்ன மேடம்? பப்ளிக்ல பாஸ் பண்ணீங்களா இல்லையான்னு கேட்டேன். பப்ளிக்ல இல்ல மேடம். நான் பப்ளிக்னா அது கேட்கல சார், உங்களோட 10th கேட்டேங்க. அந்த பப்ளிக்ல பாஸ் பண்ணேன். அதுதான் சொல்ற பாரு, நான் சிங்கிள் மீனிங்ல அப்பாவியா கேக்குறேன், எல்லாம் டபுள் மீனிங் எடுத்துக்கிறது. அப்பாவி பொண்ணை கெடுத்துறீங்க போங்க. சரி, டாக்டர் கிட்ட வந்து இதுக்கு உண்டான என்ன மாதிரியான தீர்வு எல்லாம் கொடுக்குறாருங்கிறத கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். இவர் வயசு என்னன்னு வயசு சொல்லல சொன்னாரு, 23 சொன்னாரு. 23 ஏஜ்ல எல்லாம் இதெல்லாம் வந்து பெரிய குற்றம் கிடையாது. நான் எல்லாருக்கும் எப்போதுமே சொல்லக்கூடியது, இதை பெரிய குற்றமா நினைக்க வேண்டாம், கிரேட் மிஸ்டேக். ஆமா, கிரேட் மிஸ்டேக்கா நினைக்க வேண்டாம். ஆனா அதே சமயத்துல இந்த பழக்கத்தை நீடிக்க விடுறது, தொடர்ச்சியாக கண்டினியூவாக அடிக்கடி
கம்பல்சரியாக எடுத்துக்கிறது கண்டிப்பாக பாதிக்கும். இவர் வந்து உஷ்ணத்தை குறைச்சி தன்னுடைய சிந்தனைகளையும் மாற்றி உடற்பயிற்சி வேற ரூட்டில் படிப்பு சம்மந்தப்பட்டது இதில் ரூட்டில் மாற்றிக்க வேண்டியது. ஓகே, எனிவேஸ் ரொம்ப நன்றி ஆனந்த் ராஜ் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம் டாக்டர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் தாங்க, நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணாதான் நீங்க பேசுறது ஒழுங்கா தெளிவா கேட்கும். ஒரு நிமிஷம். சரி, சொல்லுங்க, உங்க பெயர் சொல்லுங்க. ஓகே மேடம். பெயர் சொல்லுங்க. நாராயணன். நாராயணன். நாராயணன் நாராயணன் வேலை பாத்திருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பாத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் பாத்திருக்கீங்க. அப்ப யாரையும் கொஞ்சினது இல்ல? அது கொஞ்சம் கொஞ்சம் எல்லா இடத்துலயும். கொஞ்சம், அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா இடத்துலயுமா? சரி, சொல்லுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஆகல. அதனாலதான் இன்னும் வந்து கொஞ்சிக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க. சரி, நீங்க நல்லா இருக்கீங்க பாக்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. உங்களுடைய பிரச்சனைய சொல்லுங்க. இல்ல, நைட்டா நான் ரொம்ப செக்ஸ் சென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. அதான் என்னன்னு கேட்கணும். என்ன நினைச்சு நீங்க படுக்கிறீங்க? இல்ல, பொதுவா நல்லதை நினைச்சுதான் படுப்பேன். நல்லதுன்னா ஏங்க, எல்லா விஷயமும் நல்லதுதாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். நீங்க சொல்லுங்க, அது கரெக்டா இல்லையாங்கிறத நாங்க சொல்றோம். அந்த மாதிரி நினைச்சுட்டு தான் படுப்பேன். அது வேற டவுட். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பண்ணலாம் அந்த மாதிரி மாஸ்டர்பேஷன்? ஒரு நாளைக்கு இல்ல, டாக்டர் பொதுவா சொல்ற விஷயம்னு பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டிங்கிறது ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இல்ல, பாத்துருக்கேன். 1 வீக் ட்ரை பண்றேன். இப்பதான் லைனை கனெக்ட் பண்ணாங்க. கிடைச்சிருக்கு. அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல. அதான் என்னாச்சும் உணர்ச்சியை கட்டுப்படுத்தணுமா? ஓகே, ரொம்ப நன்றிங்க. நீங்க வந்து கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து டாக்டர் கிட்ட தீர்வு காணலாம். டாக்டர் சொல்லுங்க, உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும் என்ன பண்றது? உணர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு முதல்ல மனசு ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே இந்த ரூட்ல யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல் பதில், இப்போ கிடைக்கக்கூடிய இன்பம் மட்டும் பெருசு இல்லை. ஃப்யூச்சரில் நிறைய நம்ம சந்திக்க வேண்டியது சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதற்காக இப்போவே நம்ம தயாரானாதான் நல்லா இருக்கும். அதில் எதில் தயாராகணும்னா வேறு சிந்தனையில் நம்ம லைஃப்பில் ஃப்யூச்சரில் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு தேவை என்னவோ அதை பண்ணிக்கிறணும். ஒன்று, இந்த இவர் சொல்கிறார் பாருங்க, உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியலைங்கிறது. அது மாதிரி உள்ளவங்க பொதுவாக உஷ்ணத்தை தவிர்த்து அடிக்கடி இது பண்ண வாரத்துக்கு ஒரு 2 முறை 1 முறை ஆயில் பாத் எடுத்துக்கலாம். ஆயில் பாத் எடுத்துக்கிறது அந்த உஷ்ணத்தை குறைக்கும். இந்த இளநீ, மோர், பால் இது மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டோன்னா இந்த சூட்டை தணிக்கும். சூட்டை தணிக்கும் போது ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதிகப்படின சிந்தனை வராது. நைட்டு படிக்கும்போது பெட் டைமில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரார்த்தனை ப்ரேயர் பண்ணிட்டு படுத்தோன்னா ஓரளவுக்கு இந்த ட்ரபிள் இருக்காது. அதாவது மனசை கட்டுப்படுத்தணும் ஆக மாட்டோம். ஆமாம். எனவே ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிசிஓடி ப்ராப்ளம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதாவது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி இந்த அந்தரங்கம். ஸோ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த அந்தரங்கம் நிகழ்ச்சியை அணுகலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பர் மூலியமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தீர்த்துக்கலாம். சரி, அடுத்த நேயர் யாருன்னு பாப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. சண்முகம் பேசுறேன் மேடம். புரியல? சென்னையில இருந்து சண்முகம் பேசுறேன் மேடம். சென்னையில இருந்து சண்முகம். சொல்லுங்க சண்முகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கோம். உங்களை பார்த்து யாராவது சொல்லிருக்காங்களா, அடா சண்முகா ஞான பண்டிதா அப்படின்லாம்? எல்லாருமே சொல்லுவாங்க மேடம், ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஓ, ஓகே ஓகே. நீங்க எப்படி அந்த ஞான பழத்தை சாப்பிட்டுருக்கீங்களா? புரியல. ஞான பழத்தை சாப்பிட்டுருக்கீங்களா? ஞானப்பழம் நிறைய சாப்பிட்டுருக்கேன் மேடம். ஓகே, உங்களுக்கு ஞானம் வந்ததா? நிறைய வந்திருக்கு மேடம். அப்படியா? நீங்க கேக்குற கேள்வியில நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு ஞானம் வந்துடுச்சா இல்லையாங்கிறது. சொல்லுங்க மேடம். அதுக்காக கேட்கவே வந்திருக்கேன். சார்ட்ட பேசலாமா? தாராளமா பேசலாங்க, பேசுங்க. ஓகே சார், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. சரி. ஆக்சுவலி வந்து எனக்கு எந்த ஒரு ட்ரபிளும் கிடையாது செக்ஸ்ல. சரிங்களா? இது வரைக்கும் நான் செக்ஸ் யாரு கூடயும் வச்சுக்கிட்டது இல்லை. சந்தோஷம். ஆக்சுவலி வந்து என்னன்னா, இப்போ உங்க ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ
இது மாதிரி சோ மெனி ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய போயிடுது சார். ஆக்சுவலி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்கணும்னு நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு என்ன டவுட்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நம்ம ஃபார்ம்ல வந்து கவுண்டிங் சொல்றாங்களா சார்? சரி. ஸோ அந்த கவுண்டிங்கிறது என்ன மாதிரியான கான்செப்ட்? உண்மைக்கே வந்து குறையுங்களா, இல்லை உணவு பழக்க வழக்கத்தில் உண்மைக்கே அந்த மாதிரி ஒரு ட்ரபிள் வருதுங்களா? ஏன்னா நிறைய படிக்கிறோம், பேப்பர் பார்க்குறோம், நியூஸ் கேட்குறோம், நிறைய மிஸ்யூஸ் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன் சார். ஸோ அதை பற்றி எனக்கு ஒரு டவுட் மட்டும் இருக்குது, எனக்கு வேற ஒன்றும் இல்லை. அதாவது கவுண்டிங் குறைபாடு காரணம் என்ன? காரணம் என்னங்கிறது மாத்திரம் இல்ல, காரணம் வந்து உணவு ரீதியான காரணம் தானா அப்படிங்கறது அவர் கேக்குறாரு. அப்படி கவுண்டிங்லாம் வந்து குறைஞ்சா என்னெல்லாம் ஆகும் அப்படிங்கிற பிரச்சனையும் கொஞ்சம் சொல்லுவீங்களா? அதாவது சின்ன வயசுல அதிகமான கைப்பழக்கம்னு சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் கூட கவுண்டிங் பிரச்சனையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருந்தது, எல்லா எனர்ஜியும் கிடைச்சிது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலமாக நம்மளுடைய உணவு மூலம் கிடைக்கக்கூடிய சரியான சப்ளிமெண்ட் ஸ்ட்ரென்த் கிடைக்கல. ஒன்று. மாறாக நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நிறைய அகென்ஸ்ட் இருக்குது. குறிப்பாக இந்த ஸ்மோக் பழக்கம் பண்ணுறவங்க, ட்ரிங்க் பழக்கம் இது மாதிரி வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் இது மாதிரி பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆமாம். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வு தெரிஞ்சிருக்கும் நம்புறோம். அண்ட் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். மேடம் வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேடம் மதுரையில இருந்து இத்ரீஸ் பேசுறேன் மேடம். கிரீஷ். இத்ரீஷ். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப டிஃபரெண்டான பெயருக்கும் கூட. மேடம் நல்லா இருக்கேன், எல்லாம் எந்த குறையும் இல்லை மேடம். அதாவது வந்து மேடம் எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி எனக்கு 2 குழந்தை இருக்கு மேடம். சரிங்க. எங்களுக்கு வந்து இப்ப நாங்க 2 பேருமே வந்து என் ஒய்ஃப் கூட பண்ணும்போது மற்ற இடத்துலயும் போறது கிடையாது, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஓகே. காண்டம் யூஸ் பண்ணி பண்ணாதான் நல்லா இருக்கு. ஓகே. ஆமா, காண்டம் யூஸ் பண்ண டைட்டா இருக்குங்கிறதுனாலயோ? இல்ல மேடம், காண்டம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கு, பொதுவா வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்கீங்கங்கிறது நீங்க சொல்ற விதத்துல இருந்தே தெரியுதுங்க. அதுதானே மேடம் வாழ்க்கையே. அஃப்கோர்ஸ். ஆமா மேடம், 2 குழந்தைகள் நல்லா இருக்கு மேடம், எந்த குறையும் இல்ல. ரெண்டாவது வந்து காண்டம் யூஸ் பண்ணாம பண்ணுனோம்னா உஷ்ணா கிடைக்குது, 2 பேருக்குமே உஷ்ணா கிடைக்குது. யூரின் பண்ணோம்னா அப்படியே கடுகடுன்னு 2 பேருக்குமே உஷ்ணா கிடைக்குது. அதனாலயே ஒய்ஃப் வந்து காண்டம் போட்டு பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாப்ல. சரி, ஓகே. அதுதான் மேடம் டவுட். ரெண்டாவது வந்துட்டு இந்த காண்டம் இல்லாம பண்ணிட்டோம்னா விந்து வந்து சீக்கிரம் வந்துருது. சரிங்க. மேடம் இதான் சார்ட்டை கேட்கணும். உங்கள்கிட்ட எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, சார்ட்டையும் பேசுறதுக்கு தாராளமா. நீங்க யாரும் உங்களை வந்து சார் கிட்ட பேச வேண்டாம்னு தடுத்தா? இப்ப கூட ஒரு நேயர் வந்தாங்க, சார் கிட்ட பேசிட்டாங்களே. மேடம் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் மேடம், நான் உங்களுடைய பயங்கர ஃபேனு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. மேடம் உங்களுக்கு சேலதான் மேடம் சூப்பரா இருக்கு. சாப்பிட்ட பேசுறேன் மேடம். ரொம்ப நன்றிங்க. நிறுவனத்துக்கும் அந்தர நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ so much. ஐடிவி வழங்கும் அந்தரங்க நிகழ்ச்சி லைவ் அப்படின்னு ஒரு டைம் மட்டும் சொல்லிருங்க மேடம் எனக்காண்டி. நல்லா இருக்கும், நீங்க சொல்லல செமையா இருக்கும். 2 வருஷமா பாத்துக்கிருக்கேன் உங்கள்கிட்ட. 2 வருஷமா ட்ரை பண்ணி பயங்கர ட்ரை பண்ணி செல்லுல பட்டனே அழிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி நிகழ்ச்சியை பார்த்தேன். ரொம்ப நன்றி. கட்டில் விளையாட்டுக்கிட்டு ரொம்ப நன்றிங்க. ஏன்னா முடியல. சரி, டாக்டர் கிட்ட வந்து நீங்க கேட்டதுக்குண்டான தீர்வெல்லாம் கேட்டுப்போம். டாக்டர் சொல்லுங்க, அவருக்கு வந்து காண்டம் யூஸ் பண்ணி பண்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கு இஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாரு. அப்படி வந்து காண்டம் யூஸ் பண்ணல அப்படின்னா வந்து சீக்கிரம் விந்து வெளியே வந்துடுது அப்படிங்கிறாரு. இல்லை, இது எப்படின்னா அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. ஆக ஓவர் எல்லா பிரச்சனையும் இந்த பிரச்சனை காண்டம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தை இருக்கு, குழந்தை இல்லைன்னா தான் அவர் இது மாதிரி யோசிக்கணும். 2 குழந்தை இருக்கிறதுனால இது அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வாழ்க்கை முழுக்க இதை ஃபாலோ பண்ண முடியுமா? இல்லை, இவர் மாற்றிக்கலாம். இவர் மனசு வச்சா மாற்றிக்கலாம். மனசை தான் வைக்கணும், வேற ஒன்றும் இல்லை, மாற்றிக்கலாம். ஒரு நாளைக்கு வேணா அவருக்கு ஒரு சின்ன டிப்ஸு, காண்டம் யூஸ் பண்ணாத ஆலிவ் ஆயில எக்ஸ்ட்ரல் பண்ணிட்டு இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டாருன்னா அது அந்த துரிதமா சக்தி வெளியேறது ஓரளவுக்கு கட்டுப்படும். அவங்களுக்கு அட் தி சேம் டைம் வந்து காண்டம் இல்லாம வந்து அந்த மாதிரி இன்டர்கோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா சீக்கிரம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் உறுப்புலயும் சரி ஆண் உறுப்புலயும் சரி ஒரு மாதிரி எரிச்சல் இருக்குங்கறாங்க. இல்ல அதுக்கு தான் யூரினேஷன் வந்து இல்ல அதுக்கு தான் இது ஓகே ஒரு டிப்ஸ் பரிகாரமாகும்.
ஓகே ஓகே. இது பரிகாரமாகும். எனிவே ரொம்ப நன்றி. நீங்க நீங்க என்ன இவ்வளோ வந்து என்ன அன்பு தொல்லையினால உங்களுக்காக வேண்டி நிச்சயமா நீங்க கேட்டதை நான் நிறைவேற்றுறேன். இது ஐடிவி வழங்கும் அந்த ரங்கம் லைவ். ஓகேங்களா? சரிங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேரு ஹரிஷ் மேம். ஹரிஷ் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன் ஹரிஷ். சொல்லுங்க, எங்க இருந்து பண்றதா சொன்னீங்க? நான் அரியலூர் மேம். அரியலூர்ல இருந்து. சரி, நிறைய அறிஞ்சிட்டீங்களா? ஐயோ, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தாராளமா டாக்டர் கிட்ட நீங்க பேசலாங்க. ஆக்சுவலா மேம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மேம் என்னன்னு. புரியலங்க. ஆக்சுவலா நான் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தாராளமா டாக்டர் இருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கேக்குறாங்க. எனக்கு ஏஜ் வந்து 23 மேம். ஓகேங்க. ஆக்சுவலா எனக்கு மேரேஜ் இப்போ 6 months முன்னாடி தான் மேரேஜ் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒய்ஃபுக்கு ஏஜ் வந்து 22. லவ் மேரேஜ் தான் மேம். சூப்பருங்க. ஆக்சுவலா இப்ப என்னன்னா எங்களுக்கு மேரேஜ் 6 monthsல வந்து என்னன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே. ஆனா அப்பதான் என்னன்னா என் பேபி கன்சீவ் ஆனா 1 month தராங்க. அடுத்து 10 or 15 days வந்து கண்டினியூஸா பீரியட்ஸ் போயிருது. ஓகே. அதாவது கன்சீவ் ஆறாங்க, அதுக்கு அப்புறமா வந்து பீரியட்ஸ் இருக்குங்களா? 10 days or 15 days அப்படியே கண்டினியூவா இதாயிருது மேம். ஓகே. ரத்தப்போக்கு அதிகமா இருக்கு. ஆமா. என்னோட வெயிட் என்ன அப்படின்னா வந்து 46 தான் இருக்கு. ஆனா அவங்களோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகம். ஓகே. சோ அவங்களுக்கு என்ன மேம்? அவங்களுக்கு பிசிஓடி போன்ற கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலா இது இப்ப இந்த ப்ரோக்ராம் பார்க்கறப்பதான் எனக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கேள்விப்பட்டது இல்ல. ஓகே. சோ இனிமேல் அதை ஏதாவது என்னன்னு அப்படின்னு வந்து செக் பண்ணோம் மேம். தாராளமாங்க, டாக்டர் கைட் பண்ணுவாங்க. சொல்லுங்க அடுத்து. அதே மாதிரி என்னன்னா இதோட உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாவும் இருக்கு மேம். சோ என்னோட ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி வெயிட் இல்ல. என்னோட ஏஜ் வந்து 22, ஆனா 23, வெயிட் வந்து 46 தான் இருக்கு. ஓகேங்க. சோ இந்த நேரத்துல வந்து பேபிக்கு எல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா இல்ல அந்த மாதிரி டீடைல்ஸ் தெரியலாம் மேம். ஓகேங்க, தாராளமா கேட்கலாம் டாக்டர் கிட்ட. டாக்டர், இவ கேட்ட கேள்விக்கு உண்டான தீர்வு சொல்லுங்க டாக்டர். அதாவது மெயின் வந்து இது மாதிரி இந்த சம்மந்தப்பட்ட இதெல்லாம் முடிஞ்ச வரை டாக்டர் அன்னைக்கு சரி பண்ணிக்கிறணும். இருந்தாலும் இப்போ 6 months தான் மேரேஜ் ஆகுதுங்கிறாரு. ஓவர் ப்ளீடிங் ஏற்படுறது ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே முன்ன சொல்லியிருக்கிறேன். மாங்கொட்டை விதை பருப்பு இருக்குது பாருங்கள், அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு வெண்ணெயிலையோ மோர்லேயோ தேன்லையோ எதில் வேணாலும் மத்திச்சு எடுத்துக்கலாம். அதை ஸ்டாப் பண்ணும். ஒன்று, களைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா அதுக்கு முழுக்க அந்த நாள் தள்ளி போகும்போது லைட்டான ஒரு ப்ளீடிங் தெரிஞ்சதுன்னா உடனே டாக்டர் உடனே கூட்டிகிட்டு போய் அதை பார்த்துக்கணும். அப்படி இல்லை, டாக்டர் வசதி இல்லை, லேட் ஆகும்னு தோணுச்சுன்னா இந்த கருவேலம் கொழுந்த அரைச்சி உடனே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிட்டாலே செட் ஆகிடும். உடனே ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா நாள் நீடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா ஒரு லேடி டாக்டரை சந்திச்சு இவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணிக்கலாம். செக் பாடி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு செக்அப் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகே ஓகே டாக்டர். இனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. திறந்த நிகழ்ச்சியை பாருங்க. சரி டாக்டர், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீர்க்கட்டி, அதாவது பிசிஓடி ப்ராப்ளம் பற்றி எனக்கு பேசிகிட்டு இருக்கோம். பிசிஓடி வந்து தவிர்க்கிறதுக்கோ இல்லை வந்து வந்த பிறகு அதை வந்து நீக்கிறதுக்கோ ஏதாவது உணவுகள் இருந்தால் சொல்லுங்கள். உணவுகளில் இந்த இந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட் வரும்போது குறிப்பாக பீரியடும் ஒழுங்காக வராது. மாதம் எந்த தொல்லையும் ஏற்படும், சூதக கட்டி ஏற்படும். இது மாதிரி நேரங்களில் இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க முழுக்க மலை வேம்புன்னு சொல்லுவாங்க. மலை வேம்பு அதை அந்த பீரியடு வர்ற 3ஆவது நாள், ஃபர்ஸ்ட் டேஸ் செகண்ட் டேஸ் விட்டுட்டு 3ஆவது நாள் காலையில் அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவு இல்லை முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்னதாக கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை பாலில் கலக்கி எம்டி ஸ்டமக்கில் அது பண்ணிக்கணும். இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறத மாற்றும். இன்னொரு டிப்ஸும் இருக்கு. நம்ம கண்டங்கத்திரி காய் இருக்கு பாருங்க, கண்டங்கத்திரி பழம், கண்டங்கத்திரி கிராம பகுதிகளில் எல்லாம் இருக்கும், நிறைய இருக்கும். இந்த முள்ளா இருக்கும், அதனுடைய இலையில முள் இருக்கும். காய் வந்து கோழி மாதிரியே இருக்கும், கோழி வடிவத்தில் இருக்கும். ஆமா, அந்த பழத்தை அதை காய வச்சு அந்த விதையை காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு சிட்டிகை அளவு எடுத்து உள்ள சாப்பிட்டோம்னா அந்த தொடர்ந்து நம்ம வந்து இதை பத்தி பேசுவோம் டாக்டர். நேயர் ரெடியா இருக்காங்க. ஹலோ வணக்கம். கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேம் என் பேர் வசந்தமதி. வசந்தமாரி, எப்படி இருக்கீங்க? வசந்தமதி மேம். வசந்தமதி, ஓகே. மதி சொல்லுங்க. நான் என் ஹஸ்பண்ட்காக கேட்கணுங்க மேம். தாராளமா கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமதி. இல்லைங்க மேம், மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 2 month ஆகுது. சரிங்க, என்ன வயசு ஆகுது?